ஏற்றுக்கு ஏற்றுப்பான். புரியல. நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ ரம்ஜான் பக்ரீத் எல்லாம் என்ன புரியலையே. நான் இங்கே தான் இருக்கேன். நீங்கள் தான் ஏதோ திட்டினீங்க. யாரும் ஃபோன் பண்ணி திட்டுறதெல்லாம் ஒரு லைவில் திட்டியிருக்கீங்க. அவர் பேசாமல் இருக்க மாட்டார்ல, நம்மளை டென்ஷன் ஆக்குறாருல. அதுதான் பொறுமையாக இருந்தால் இன்னும் பேசிகிட்டே இருப்பார். அதுக்கு தான் திட்டினேன். வம்புக்கு வந்தால் பேச தான் செய்யணும். எனக்கு ரம்ஜான் பக்ரீத் எல்லாம் கிடையாதுங்க. எப்போ தோணுதோ அப்போ புது ட்ரெஸ் எடுத்திருப்பேன். ஓகேவா? எங்கே போகிறேன்னு மேரேஜ் போனாலும் எடுப்பேன். ஓ, ஃபங்க்ஷன்னு, மேரேஜ் ஃபங்க்ஷன்னு எதுக்குனாலும் எடுத்துக்குவீங்களா? ஓகே ஓகே. ரம்ஜான் நோன்பு வச்சு புது ட்ரெஸ் உடுத்தணும்ல, அதுதானே இது சுன்னத்து. ஆ ஏம்மா, ஃபோன் பண்ணி திட்டுறதெல்லாம் லைவில் திட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் கேட்கட்டும்னு தான். எல்லாரும் கேட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு தான். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கள்ல தானே சம்சம். ஓகே, கிளம்புறேன். எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க. விஜய், நான் போயிட்டு வரேன். அமீன் ப்ரோ, சம்சு அது என் கூட பிறந்த அக்கா. அவளுக்கு உரிமை இருக்குது என்ன திட்டுறதுக்கு. சம்சு திட்டுறதுக்குன்னே இருக்காங்க பாருங்க. திட்டு வாங்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். அமீன் ப்ரோ, புஷ்பாவை கூப்பிட்டு ஹைதராபாத்துக்கு வந்திருக்கேன். ஹூ இஸ் புஷ்பா? சம்சு, புது ட்ரெஸ்ஸு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. சுத்தமான ட்ரெஸ் இருந்தாலும் போடலாம், அதுதான் சொன்னேன். ஓகே 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 ஓகே. சம்சு என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன்ல. எந்த புஷ்பா கூட்டிகிட்டு போயிருக்கீங்க? போச்சு, இதுக்கு இருக்குது உங்களுக்கு அடி இருக்குது. போங்க. சம்சு, நீங்கள் திட்டின மாதிரி தெரியல. அவர் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து பேசின மாதிரி இருந்துச்சு. என்னது? சேரை வச்சு தூக்கி போட்டு உடைக்கணும், மண்டையை உடைக்கணும், தேங்காய் திருவி எடுத்து அடிக்கணும்னு சொன்னதெல்லாம் அக்கறை எடுத்து பேசின மாதிரியா இருந்துச்சு. கடவுளே, நான் எங்கே போய் சொல்லுது? என்ன சம்சு, ஜோக் பண்ணுறீங்க? காமெடி பண்ணுறீங்களா? நான் அவரை பாருங்கள், தேங்காய் திருவி எடுத்து நாக்கை கிழிக்கணும், தேங்காய் மண்டையில் போட்டு உடைக்கணும், சேர் எடுத்து அவர் மண்டையை போட்டு உடைப்பாங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் திட்டின மாதிரி தெரியல. அவர் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சா? ஓ மை காட், இதுக்கு மேலே நான் எப்படி திட்டுறது? புரியல. அப்படியா தோணுது உங்களுக்கு? அவர் என் கூட பிறந்த அக்கா, அவங்களுக்கு உரிமை இருக்குது என்னை திட்டுறதுக்கா. சம்சன் சொல்கிறாரு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திட்டின மாதிரி தெரியலன்றீங்க. ஓ மை காட், நான் என்ன பண்ணுறது? விஜயமா, நான் எவ்வளோ திட்டினேன், இப்படி சொல்கிறாங்க பாரு. சாம்சா, அதெல்லாம் நீங்கள் திட்டினது கிடையாது. உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கோங்க. அதனால தான் ஒரு பர்சனல் வேணுமா? அதுக்கெல்லாம் ஒரு பாசம் வேணுமா? அதெல்லாம் நீங்கள் திட்டினது கிடையாது. அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. அதனால தான். ஓ ஏம்மா, போச்சு, இது செம காமெடியாக இருக்குது. பெற்றனால அது கிடையாது. திட்டுறதுனால நான் வேணா சொல்லி கொடுக்கட்டா மெட்ராஸ் பாசையில்? அது திட்டுனா என்னன்னு நான் சொல்லி கொடுக்கட்டா மெட்ராஸ் பாசையில்? சொல்லி கொடுங்க.
திட்டுறதுன்னா என்னன்னு நான் சொல்லி கொடுக்கட்டா?